ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த திரைப்படத்தோட அறிவிப்பு வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வெளியாகிருக்கு. ஸோ அந்த விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ நம்மளோட சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் வந்து கூலி அப்படின்ற திரைப்படம் வந்து இப்போ வந்து உருவாகிட்டு இருக்குங்க. ஸோ அந்த திரைப்படம் முடித்த கையோட ஜெயிலர் 2 வந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து யார் கூட நடிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ இனியில் வந்து இப்போ வந்து நம்மளோட வினோத்தோட பேர் வந்து ரொம்பவே அடிபட்டு இருக்குங்க. ஸோ தமிழ் சினிமாவில் தனக்குன்ட்டு அவருக்குன்ட்டு ஒரு பேர் சம்பாரிச்சவர் தான் வினோத். இப்போ வந்து அவரோட இயக்கத்தை தளபதி விஜயோட நடிப்பில் ஜனநாயகன் அப்படின்ற ஒரு திரைப்படம் இப்போ வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸோ முதல் முறையாக வந்து வினோத் மற்றும் தளபதி விஜய் கூட்டணியில் இந்த திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. ஸோ விஜயோட ஜனநாயகன் திரைப்படத்தை முடித்த கையோட வந்து இயக்குனர் வினோத் வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ சமீபத்தில் தான் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினியை சந்தித்து கதையெல்லாம் வந்து சொல்லியிருக்காராம் வினோத். ஸோ அந்த கதை வந்து ரஜினிக்கும் அவரது மகள் சௌந்தர்யாவுக்கும் ரொம்பவே பிடித்து விட்டதுனால ஸோ ஜெயிலர் 2 படத்தை முடித்த கையோடய வந்து நம்மளோட ரஜினி வந்து வினோத் கூட வந்து சேர வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து வீரதீர சூரன் திரைப்படத்தோட இயக்குனர்னா அருண்குமாரும் வந்து சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி கிட்ட வந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கதையும் வந்து ரஜினிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட ஜெயிலர் 2 முடித்த கையோட வந்து ஒன்று வினோத் இல்லைனா வந்து அருண்குமார் கூட இணையறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு வந்து இப்போ வந்து